அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம மலர்கள் வரிசையில இன்னைக்கு பார்க்க போறது கார்ஸ் மற்றும் ஓக். நாம இப்போ 8வது வாரமா பார்த்துட்டு இருக்கோம். ஆ, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் முதல்ல என்ன பார்த்தோமோ, ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தோமோ அத பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மலர்களுக்குள்ள போலாம். மலர்களின் வழியாக இறைநிலையை அடையலாம் அப்படின்னா, அது 38 மலர்கள் மூலியமா நம்மளுக்கு அது சாத்தியம். எப்படி இறைநிலையை அடையலாங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். இந்த 38 மலர்களுமே நம்மள நிகழ்நிலையில வச்சிருக்கக்கூடியதுதான். அதாவது நோய்கள், மனவலிகள் எல்லாவற்றையும் தாண்டி நாம இறைநிலையை அடையலாம் அப்படின்னு டாக்டர் பாஸ் சொல்றாரு. மலர்களை எவன் ஒருவன் தொடுகிறானோ அவன் நிச்சயமா ஞானம் அடையலாம் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி மலர்களை நாம தொட்டவங்க நிச்சயமா பிரம்மாண்டத்தை பார்ப்போம், மாயாஜாலத்தை பார்ப்போம் நம்ம லைஃப்ல. டாக்டர் பேட்ச் ஒரு டாக்டரா இருந்திருக்காரு, எம்பிபிஎஸ் டாக்டரா இருந்திருக்காரு, பாக்டீரியாலஜில குடல் சம்பந்தப்பட்ட படிப்பு, ஹோமியோ டாக்டரா இருந்திருக்காரு. ஆனா மக்களை மிக சுலபமான வழிமுறைகளை கொண்டு குணமாக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமா இருந்திருக்கு. அதனால உருவானதுதான் இந்த 38 மலர்களும். 38 மலர்களுமே வெவ்வேறு காலகட்டங்கள்ல ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைப்படக்கூடிய ஒண்ணுதான். ஒரு மருந்தை எடுக்கும்போது பிரபஞ்சத்திலிருந்து வர அந்த நல்ல அதிர்வலைகள் நம்ம உடம்புல ஒரு சுனாமி போல நுழைந்து வேலையை செய்து அது நம்மளுக்கு என்ன தேவைக்காக நம்ம அதை சாப்பிடுறோமோ அந்த பிரச்சனையை தீர்க்குது. 38 மலர்களுமே நம்மள நிகழ்ஷணத்துல வாழ வைக்குது. ஏறக்குறைய 2000 மலர்களை ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் டாக்டர் பேட்ச் இந்த 37 மலர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த உலகத்துல நிறைய விதமான மருத்துவ முறைகள் இருக்கு. ஆனா மனசுக்குன்னு பிரத்யோகமான இடத்தை கொடுத்து நம்ம ஆன்மா சொல்ற வழியை காட்டுற ஒரே ஒரு மருத்துவ முறை டாக்டர் பேட்ச் அவர்கள் கண்டுபிடித்த இந்த 38 மலர்கள் மட்டும்தான். ஒவ்வொரு மலரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் டாக்டர் பேட்ச் அவர்களுக்கு ஒரு மனநிலை உருவாயிருக்கு. அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கிற மலர் அவரை ஈர்த்திருக்கு. இப்படிதான் அவர் இந்த 38யுமே கண்டுபிடிச்சிருக்காரு. பிரபஞ்சத்தின் வழியில் நான் என்பதை இழந்து பிரபஞ்சமாகவே இருந்ததுனாலதான் இது அவருக்கு சாத்தியமாயிருக்குன்னு அவர் சொல்றாரு. நம்ம போற பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இம்பேஷன்ஸ் அப்படின்றதுல இருந்து ஸ்பீச்சஸ் நெட் வரைக்கும்ங்கிற அந்த பேட்டர்ன்ல தான் நம்ம இந்த வரிசையில நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி போகும்போதுதான் நம்மளுக்கு லைஃப்ல நம்ம மாயாஜாலத்தை பார்க்கலாம் அப்படின்னு இந்த ரெஃபரன்ஸ்ல டாக்டர் பேட்ச் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த 38 மலர்களையுமே டாக்டர் பேட்ச் 7 குரூப்பா பிரிச்சிருக்காரு. இந்த 7 குரூப்பையும் நாம 7 சக்ராஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு குரூப்லயுமே ஒரு 5 மலர்கள், 7 மலர்கள் இந்த மாதிரி இருக்கு. இப்ப ஆயிரக்கணக்கான வகைகளை தான் ஒவ்வொரு மலருக்குமே. இப்ப இம்பேஷன்ஸ் அப்படின்னா அதுல ஒரு 500 ஆயிரக்கணக்கான வகைகளை தேர்ந்தெடுத்து அதுல ஆராய்ச்சி பண்ணி அதுல எது பெஸ்டோ அப்படிதான் நம்மளுக்கு டாக்டர் பேட்ச் அவர்கள் கொடுத்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது இம்பேஷன்ஸ்ல ஏறக்குறைய 50 வகையை அவர் எடுத்து அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு கிடைச்ச இம்பேஷன்ஸ் ஒண்ணுதான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி எல்ம் அப்படிங்கிற ஒரு மலரை ஆராய்ச்சி பண்ணும்போது அதுலயும் ஆயிரக்கணக்கான வகைகள் இருந்திருக்கு. அந்த இதுல நம்மளுக்கு சூஸ் பண்ணி கொடுத்த அந்த எல்ம்ல மட்டும்தான் அதாவது நோய் ஒரு சமயத்துல எல் மரங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு வரும்போது டாக்டர் பேட்ச் செலக்ட் பண்ண அந்த எல் மட்டும் அழியவே இல்லையா. அது எல்லா நோய்களையும் தாண்டி அது நின்னுட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரிதான் ஒவ்வொன்றிலையும் எது பெஸ்ட்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அப்படிதான் ஒவ்வொரு மலரையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதாவது நம்மளுக்கு வர நோய்களை நம்மளால ஏன் குணப்படுத்திக்க முடியல அப்படின்னா நம்மளோட ஈகோ தான் நம்மள நோய்களை குணப்படுத்த முடியாம செய்யுது. நான் அப்படிங்கிற அந்த அகந்தை போனாலே நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. உடல், ஆன்மா, உயிர் இந்த 3மே ஒரு நேர்கோட்டுல இருக்கும்போது நம்ம நிச்சயமா ஆரோக்கியமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உதவுறதுதான் இந்த மலர் மருத்துவ முறை. உலகத்தின் மிகவும் எளிமையான இயற்கையான ஒரு மருத்துவ முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பேட்ச் அவர்கள் கண்டுபிடிச்ச இந்த மருத்துவ முறை மட்டும்தான். இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் நம்ம ஷூட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லா வயதினருக்குமே, பிறந்த குழந்தையிலிருந்து
ஏன் கருவுற்ற தாய்மார்கள்ல இருந்து எல்லாருக்குமே கடைசி தருவாயில, அதாவது 90, 100 வயசு வாழ்ற நபர்களுக்கு கூட இந்த மருந்தை கொடுக்கும்போது உடனடியா நம்ம ரிசல்ட் எடுக்கிறோம். இந்த முறைய நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இயற்கை வாழ்வு முறைக்கு வந்து இந்த மலர்கள் நம்மள கொண்டு வந்துடுது. லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. பட் நாம தான் அத காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இருக்கிற அந்த உடல் நோயோ, மனநோயோ, இந்த பிரச்சனைகளுக்கோ ரீசன் வந்து நம்மளோட ஆன்மாவோட நோக்கம் தெரியாததுனால தான். அந்த ஆன்மாவோட நோக்கம் தெரியறதுக்கு தான் இந்த 38 மலர்களுமே நம்மளுக்கு உதவியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 38 மலர்களுமே வந்து எல்லாருக்குமே ஷூட் ஆகும் அப்படின்னா, ஆமா ஆகும். அது விதவிதமான வெவ்வேறு காலகட்டங்கள்ல அந்த மாதிரி ஆகும். ஆனா, எந்த மலர் கரெக்ட்டா ஒருத்தருக்கு ஷூட் ஆகுதோ, அத மட்டும் நாம தேர்ந்தெடுத்துட்டோம்னா, அந்த ஒரு மலர் போதும் அவருக்கு தேவையான அத்தனை வளங்களையும் அந்த ஒரு மலர் கொண்டு வரும். இப்போ அந்த மாதிரி ஒரு முயற்சியில தான் வந்து எங்க குரூப்ல நாங்க ஈடுபட்டுட்டு இருக்கோம். அதாவது முடிஞ்ச வரைக்கும் ரெமிடிஸ் சிஸ்டம் வந்து கம்மி பண்ணிட்டு கொண்டு வந்து, சட்டுன்னு அவங்கள இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 5 மலர் நான் குடுக்குறேன் அப்படிங்கும்போது, ஒரு 2 வருஷம் நீங்க எடுத்தீங்கன்னா தான், நாம நெனைக்கிற ஒரு ரிசல்ட் அதாவது எதையாவது ஒண்ணு நான் இத பண்ணிட்டேன்ப்பா, என் வாழ்க்கைக்கு இது எனக்கு போதும். இனிமேல் இதுல இருந்து நான் நான் தெரிஞ்சுக்குவேன். இனிமேல் இந்த 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 வரிசையில போனா நான் நல்லா ஆயிடுவேன். அப்படின்ற ஒரு இது வரதுக்கு வந்து கண்டிப்பா 2 வருஷம் ஆயிடும். அது வந்து நான் கம்மி பட்சமா சொல்றேன். இன்னும் கூட அதிகமாகலாம். இல்ல ஒரு சிலருக்கு வந்து 1 வருஷத்திலேயே கூட கிடைக்கலாம். இது வந்து அவங்க அந்த ஒரு ரிசல்ட்ட அதாவது அவங்களுக்கு உண்டான அந்த உடல் முறைகள், இல்ல அவங்க வாழ்க்கை முறைகள், அவங்களுக்கு இருக்கிற அந்த பதிவுகள், இதெல்லாம் காரணமா இருக்கும். இந்த இந்த இதெல்லாம் வரத்துக்கு. ஆனா, ஒரு ரெமெடி இல்ல 2 ரெமெடிக்கு வரும்போது, 2 வருஷத்துல நாம எடுக்கிற ரிசல்ட்ட வந்து ஒரு 3 மந்த்ஸ்ல நிச்சயமா நம்ம அட்டெயின் பண்ணிடலாம். அதுக்காக வந்து இப்போ கொஞ்சம் எப்படி கம்மி பண்ணி, எப்படி கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் இப்போ நாங்க ஈடுபட்டுட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இனிமேல் வரப்போற என்கிட்ட வந்து மருந்துக்கு வரப்போற எல்லாருக்குமே 1 இல்ல 2 தான் நான் குடுக்கப் போறேன். மேக்ஸிமம் அவ்வளவுதான் வரும். ரொம்பவே வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. நம்மளால வந்து அந்த மருந்த கம்மி பண்ண முடியலங்கிற பட்சத்துல தான் இன்னும் 1 ஆட் ஆகும். 3 வரும். இல்லன்னா கண்டிப்பா இன்னும் 1, 2 தான் குடுக்கப் போறேன். இந்த மாதிரி சிஸ்டம் வந்து நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ. இப்ப வந்து இந்த 38 மலர்களுமே அனைவரின் வீட்டிலும் வந்து கட்டாயமா இருக்கணும். இதுல கலந்துக்கிறவங்க, இல்ல புதுசா உள்ள வந்தவங்க, அவங்க எடுத்துக்கிட்டாலும் இல்லாட்டாலும், இந்த 38ம் நம்ம வீட்ல இருந்தாலே நம்ம மனநிலையில நிச்சயமா ஒரு மாற்றத்த கொண்டு வரும். வீட்ல இருந்தாலே அது தன்னோட வேலைய செய்யும். சோ 38 மலர்களுமே ஒவ்வொருத்தருக்கும் வந்து அத்தியாவசியமான ஒரு தேவையா எல்லாருமே மனசுல குறிச்சு வச்சுக்கோங்க. எல்லா மருந்துகளுமே நம்ம வீட்ல இருக்கணும். எப்படி ஒரு அஞ்சறை பெட்டியில இருக்கிற சாமானம் 1 குறைஞ்சா கூட நம்ம சமையல்ல ருசி கம்மியாகுமோ, அது போல 38 மலர்களுமே இருக்கும்போது உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு விஷயத்த வந்து நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் உங்க லைஃப்ல. இப்போ நம்ம மலர்களுக்குள்ள போலாம் இப்போ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மருந்து வந்து கார்ஸ் மற்றும் ஓக். கார்ஸ்ங்கிற மலர் வந்து சோலார் பிளெக்ஸஸ், அதாவது மணிப்பூரகத்துல வேலை செய்யுது. தோஸ் ஹூ சஃபர் ஃப்ரம் அன்சர்டனிட்டி அப்படிங்கிற குரூப்ல வந்து இருக்குது. இது வந்து கார்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கையின் மலர். நான் முதலே ஜென்ஷன் பத்தி சொல்லும் போதும் சொல்லியிருப்பேன், நம்பிக்கையின் மலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்பிக்கையில எவ்வளவு அந்த வேறுபாடை வந்து நான் போக போக உங்களுக்கு சொல்லும் போது அது புரிஞ்சிடும் உங்களுக்கு. இது வந்து மஞ்சள் கலர் இருக்கக்கூடிய மலர் இது. மலை பகுதியில வளருது. இந்த செடி வந்து திடீர்னு வளருமா. ஆனா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4 வருஷம் பிடிக்குமா. ஓரளவுக்கு அந்த ஒரு 2 அடி வளர்றதுக்கு ஒரு 4 வருடங்கள் வந்து அதுக்கு பிடிக்குமா. வேலி செடி எல்லாம் பின்னி பிணைஞ்சு இருக்கும்ல, அந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு செடி இது. அடர்த்தியா இருக்கும். வெண்ணிலா வாசனை கொண்டது. இந்த மலரை நோக்கி அந்த வாசனைக்காக வந்து அந்த வண்டுகள், தேனீக்கள் வந்து அதிகமா ஈர்க்கப்படுமா. சல்பர் அதிகமா இருக்கிறதுனால வெடிக்கும் தன்மையை கூட இந்த மலர் கொண்டிருக்கும். இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பனியா இருக்கும் போதும் சரி, ரொம்ப வெயிலா இருக்கும் போதும் சரி, டக்குன்னு இறந்துடுமா. ஆனா திடீர்னு பிறக்குமா. உயிர்த்தெழ செய்யும் மலர் அப்படின்னு சொல்றாங்க கார்ஸ. நிழல் தன்மையில பாத்தீங்கன்னா சிறிய வயதுல வந்து நிறைய தோல்வி அடைந்ததுனால
பின்வரும் காலங்கள்ல வந்து எந்த முயற்சியும் செய்ய இல்லாதவர்கள்னு கூட சொல்லலாம். குறிக்கோள் இல்லாத நபர்கள். வாழ்க்கையை எதிர்மறையாக பார்க்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. வாழ்க்கையில வந்து எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாதவங்களா இவங்க இருக்காங்க. மத்தவங்களால முடியும், நம்மளால முடியாது அப்படின்னு தோல்வியை நோக்கி காத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு கண்கள் பாத்தீங்கன்னா வெளிரி போய் இருக்குமா. கண்களுக்கு கீழே கருவளையங்கள் கூட இருக்கும் இவங்களுக்குன்னு சொல்றாங்க. யதார்த்த உலகத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய நபர்கள், வெளிச்சமற்றவர்கள், இறப்பை நோக்கியே சென்று கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. நான் நிறைய பார்த்துட்டேன், கண்டிப்பா அதனால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்பிக்கையற்றவர்கள். பொருளாதார குறைவினாலும் அதிகமான நாட்கள் நோயினாலும் இருப்பவங்களுக்கு வந்து இந்த மனநல, இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மனநல வந்து இருக்கும். காரணத்தினால் ஏற்பட்ட நம்பிக்கையின்மை. பலமுறை தேர்வு இப்போ நிறைய தடவை நான் எக்ஸாம் எழுதிட்டேன், ஆனா ஒரு பயனும் கிடையாது, எல்லாத்துலயுமே நான் தோத்துதான் போயிருக்கேன், கண்டிப்பா அடுத்ததுலயும் நான் தோத்து போவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பல டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், இனிமேல் எனக்கு குணம் ஆகாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த கார்ஸ் தன்மையாளர்கள். இவங்க வந்து உள்ள அந்த சொல்றது வந்து நம்ப மாட்டாங்க. மூளையை மட்டுமே நம்பி செயல்படக்கூடிய நபர்கள் இவங்க. அதாவது இருதயத்தின் மொழியை கேட்காதவர்கள், மூளையின் மொழியை கேட்பவர்கள். நான் நேத்து அங்க போனேன், அங்க ஒரு பள்ளம் இருந்தது, அதனால இன்னைக்கு நான் அங்க போனாலும் நான் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். எண்ணம், மனம், உடலால் நம்பிக்கை இழந்தவர்கள். கவலை தோய்ந்த முகத்தோடு இவங்க எப்பயுமே இருக்கிறாங்க. எப்பயுமே எதிர்மறையான அந்த விளைவுகளை தான் இவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டே இருப்பாங்களாம். இதனாலதான் இவங்களுக்கு நிறைய நோய்கள் இருக்கு. எது இவங்க கிட்ட போய் நீங்க சொன்னீங்களா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டேன், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு அந்த நம்பிக்கை இல்லாம சொல்லக்கூடியவர்கள். வாழ்க்கையில தோல்வி அடைந்து தன்னை பின்னோக்கி இழுத்துக்குவாங்களாம். அதாவது எப்பயுமே தோல்விதான் இருக்கு அப்படின்னா டக்கு நாம ஏன் போகணும், வேணாம் நான் இங்கே நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க இழுத்துக்குவாங்களாம். முன்னோக்கியே செல்ல மாட்டாங்க இவங்க. வாழ்க்கையில தோல்வி அடைந்து முன்னோக்கி செல்பவர்கள் பாத்தீங்கன்னா ஜென்ஷன் டைப்ல வருவாங்க. இவங்க வந்து நோயை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நபர்கள்ட்ட நீங்க போய் பேசுனீங்கன்னா நாம வந்து நோயாளியா தான் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. தொற்று நோய் போல அவங்க கிட்ட இருந்து அந்த நம்பிக்கையின்மை வந்து நம்மளையும் அது தொத்திக்குமா. 38 மனநிலையில பாத்தீங்கன்னா அதிகமான நம்பிக்கையின்மை எந்த மலர்ன்னு பாத்தீங்கன்னா இந்த மலர் தான். தன்னை சுற்றிலும் ஒரு வேலையை போட்டுக்கிட்டு நான் இப்படியே இருந்துட்டு போறேன், என்னை விட்டுருங்க, என்னை பத்தி இது நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். நம்பிக்கை இழப்பதுங்கிறது வேற, நம்பிக்கையே இழந்து விடுவது வேறு இல்லையா. அதனால அந்த மாதிரி மனிதர்கள் உச்சக்கட்ட நம்பிக்கை இல்லாதவங்க வந்து இந்த கார்ஸ் தன்மையாளர்கள். இவங்க வந்து இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாததுனால பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லி டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. ஏன்னா அதாவது கடவுள் அப்படின்னாலே அந்த நம்பிக்கை, பொறுமை அப்படிங்கிறது தானே வரும். அப்ப அந்த நம்பிக்கையே இல்லாததுனால இவங்க வந்து பிரபஞ்சத்துக்கே எதிரானவங்க அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. ஏன் இப்படி இந்த மனநிலை வருது அப்படின்னா சிறு வயசுலயே வந்து பெற்றோர்களாலதான் இந்த மனநிலை வந்து குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கும், ஆனா டக்குன்னு ஒரு இறக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஜென்ஷன். ஆரம்பம் முதல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே இது என்னால முடியாது அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா காஸ். இதுதான் அந்த நம்பிக்கையின்மை வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து இதுதான். திடீர்னு ஏற்படுற அந்த சரிவினால ஏற்படக்கூடிய நம்பிக்கையின்மை வந்து ஜென்ஷனு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் வந்து காஸ் தன்மையாளர்கள். முழு தன்மையில பாத்தீங்கன்னா அதிகமான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மலர். வாழ்க்கைக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் இருந்தா போதுமா, அதாவது நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும், எல்லாத்துலயுமே நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபர்களாவும் இவங்க மாறிடுறாங்க. பிரபஞ்சமும் இப்ப அதாவது அந்த நம்பிக்கை ரொம்ப இருக்கிறதுனால பிரபஞ்சமும் இவங்களும் வந்து ஒன்னா அப்படி ஆயிடுறாங்களாம், கனெக்ட் ஆயிடுறாங்களாம். தோல்விக்கே தோல்வி கொடுக்கக்கூடிய நபர்கள். எனக்குள்ள இருக்கிற இந்த ஒளியை மட்டும்தான் நான் நம்புவேன், அதாவது இரையாற்றலை மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா மாறிடுறாங்க. எல்லையற்ற நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாகவும் மாறிடுறாங்க.
எந்த ஒரு தருணத்திலும் வந்து இந்த செயல் நடக்கவே நடக்காது அப்படின்ற மனநிலை இருக்கும்போது, இந்த மலரை எடுக்கும்போது அங்க அந்த விஷயம் வந்து நிச்சயமா நிறைவேறும். நம்பிக்கையற்ற தன்மையை கூட நம்பிக்கையாக மாற்றக்கூடிய நபர்களா மாறிடுறாங்க. நான் வந்து இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன். என்னை நான் குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாவும் மாறிடுறாங்க. வாழ்க்கையில வந்து மலர்ச்சியையும், புத்துணர்வையும், மறுபிறப்பையும் கூட வந்து இந்த மலர் நம்மளுக்கு ஏற்படுத்துமாம். உயிரின் மொழியை கேட்டாலே போதும், நிச்சயமா நம்மளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுடும் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. எவ்வளவு நம்மளுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருந்தாலும், இந்த மலரை எடுக்கும்போது நிச்சயமா அந்த சூழல் வந்து சாதகமா நம்மளுக்கு மாறிடுமா. நுட்பமான ஒரு ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய மலர் இது. அதாவது ஒரு எங்க போனாலும் எனக்கு தோல்விதான். தோற்று போய் எங்க போனாலும் தோல்வி, தோல்வி அப்படின்னு இருக்கிறவங்க கிட்ட கூட வந்து இந்த மலரை எடுக்கும்போது ஒரு கிக் ஸ்டார்ட்டர் மாதிரி டக்குன்னு அவங்க வாழ்க்கை மாறி உடனே அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்க ஆரம்பிக்குமா. இந்த செடி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற மற்ற செடிகளை வந்து இணைச்சு கொண்டிருக்குமா. எப்பயுமே மத்தவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இந்த நபர்கள் இருப்பாங்க. இந்த கார்ஸ் தன்மையோட முழு தன்மையாளர்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்யற நபர்கள் வந்து இந்த மலரை எடுத்துக்கணும்னு சொல்றாரு. கம்யூனிகேஷன் ஏற்படுத்துறது பாத்தீங்கன்னா வாட்டர் வயலட். நெட்வொர்க் ஏற்படுத்துவது வந்து கார்ஸ். சிக்னல் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த மலர் வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கல, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 100 இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த மலரை எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுமா. பழங்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆதிவாசிங்கெல்லாம் வந்து இந்த எங்கேயாவது ஒரு வேலை விஷயமா போகணும்னாலோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வெளியில கிளம்புறாங்கனாலோ, இந்த மலரை எடுத்து அவங்களுக்குள்ள அந்த பையிலயோ, இல்ல அவங்க உடல்லயோ அத வந்து அந்த மலரை வச்சுக்கிட்டு தான் வேற எங்கேயினாலும் அவங்க போவாங்களாம். ஏன்னா வெற்றியின் மலர் இது அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இந்த இந்த மலர் எடுக்கும்போது எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு வெற்றி சாத்தியம். இப்போ ஒரு கல்லூரிக்கு போறோம். அங்கேயும் வந்து இப்ப சீட்டு இல்லன்னு சொன்னவங்களுக்கு கூட, இந்த மலர எடுத்துட்டு நீங்க போகும்போது, நிச்சயமா ஏதோ ஒரு சீட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்டின்னும் சொல்றாங்க. கேன்சர் ட்ரீட்மென்ட்க்கு அதாவது கேன்சர் நோயாளிகள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நம்பிக்கையுற்று ஒரு சோர்வுற்ற தன்மையில தான் இருப்பாங்க. அந்த மாரி நபர்களுக்கு குடுக்குற மலர்கள்ல வந்து இந்த மலரும் வந்து ஒரு மலரா இருக்கும். சீதோஷண நிலை வந்து மாறும்போது, இந்த மலர் எடுத்துக்கிட்டாலும் வந்து உடல்ல வந்து அந்த தகவமைப்பு வந்து நல்லபடியா மாறுமாம். இந்த மலர் எடுத்துக்கொள்ளும்போது, எந்த அளவு வந்து நம்பிக்கை அற்ற தன்மையில இந்த இந்த நபர்கள் இருந்தாங்களோ, அதே அளவு அதே ஹை பீக்ல போய் அந்த நம்பிக்கையை கொண்டு திரும்பியும் மீண்டு வருவாங்களாம். ஒருத்தருக்கு நம்மளுக்கு வந்து ஒருத்தர் மேல வந்து அவங்க அவங்க மேல நம்பிக்கை இல்ல. அவங்கள பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு அப்படிங்கும்போது, இந்த மலர போட்டுக்கிட்டு நாம அவங்க கிட்ட பேசினா, அவங்கள பத்தியான முழுமையான ஒரு விஷயத்த வந்து அவங்க நல்லவங்களா, இல்ல கெட்டவங்களா, இல்ல என்ன மாரி மனநிலையில அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாமா. இதுல முழு அ இந்த கார்ஸோட முழு தன்மையாளர்கள் பார்த்தீங்கன்னா, மனம் வசியம் செய்யக்கூடியவர்களாக வந்து இருப்பாங்களாம். தன்னம்பிக்கையாக பேசுபவர்கள். இவங்க கிட்ட போய் நீங்க கொஞ்ச நேரம் பேசினீங்கனாலே, அவங்க ஒட்டுமொத்த மனநிலையும் அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணிடுவாங்களாம். அதாவது பாசிட்டிவா. இந்த மலர எடுத்துக்கொள்ளும்போது, நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸா நம்ம மாறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு அரசு அலுவலகங்கள்ல வந்து நம்மளுக்கு வேலை இருக்கு அப்படிங்கும்போது, இந்த மலர சாதாரணமா எடுத்துக்கிட்டா அந்த வேலை நடக்காது. அங்க போய் அந்த வேலை நடக்காது. இது வந்து லேட் ஆகும் போல இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனையினால இந்த வேலை நின்னு போயிடும் போல இருக்குன்ற மனநிலை இருக்கும்போது மட்டுமே, காஸ் வந்து அங்க மிக அற்புதமாக வேலை செய்யும். நிறைய அற்புதங்கள நான் பார்க்கணும் அப்படின்ற மனநிலையில இருந்தா, கார்ஸ் 1 எடுத்தாலே போதும். நீங்க நிச்சயமா நீங்க நினைக்கிற எல்லா அற்புதங்களையும் நீங்க பார்க்க முடியும். சுகர், பிபி இந்த மாரி வந்துட்டா நான் வாழ்நாள் முழுதுமே நான் மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறவங்க கூட இந்த மலர நம்ம எடுத்துக்கலாம். நோய்க்கு வந்து மலர் சாப்பிட தேவையில்லை. நம்பிக்கையற்ற தன்மைக்கு தான் மலர் எடுத்துக்கணும் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இந்த மலரை எடுத்துக்கும்போது, பேரண்டத்திலிருந்து
நான் சரியா இடத்துக்கு தான் வந்திருக்கேன், நான் சரியா தான் வைக்கப்பட்டிருக்கேன், எனக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பாங்களாம். இவங்களோட முகம் பாத்தீங்கன்னா அந்த கருவளையத்திலிருந்து அந்த கண்கள் வெளிரி போன அந்த நிலைமையிலிருந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து கண்கள் எப்படி பளிச்சிடும் அந்த மாதிரி ஒரு நபரா இவங்க மாறிடுறாங்க. இப்ப 38 மனநிலையில பாத்தீங்கன்னா இந்த மலர் மட்டும்தான் அதிகமான நம்பிக்கை கொண்ட தன்மையில வந்து நம்மள இருக்க செய்யுது. நம்பிக்கையின் உச்சத்தில் இருப்பவங்க வந்து கார்ஸ் முழு தன்மையாளர்கள். இந்த மலர் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எந்த துன்பம் இருந்தாலும் அது என்ன உணர்வதற்காக மட்டும்தான், நான் வந்து என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படிங்கறத உணரக்கூடியவங்களா மாறிடுறாங்க. என்னோட வாழ்க்கை வந்து மற்றவர்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த கார்ஸ் முழு தன்மையாளர்கள் தான். இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மூச்சுலயும் வந்து அந்த நம்பிக்கை வந்து இருந்துகிட்டே இருக்குமா இந்த மாதிரி நபர்களுக்கு. இந்த மலர் பாத்தீங்கன்னா சூரிய ஒளியை வந்து அதிகமா ஈர்த்து வச்சிருக்குமா. இருளில் இருப்பவங்களுக்கு, அதாவது நம்பிக்கையற்ற தன்மைகளுக்கு வந்து நம்பிக்கையற்ற தன்மையில இருக்கிறவங்களுக்கு வந்து வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு மலர் இது. தெய்வ தரிசனம் கூட வந்து இந்த மலரை நம்ம உட்கொண்டுட்டு இருக்கும் போது கூட வந்து தெய்வ தரிசனம் கூட நம்மளுக்கு எளிதா கிடைக்கும் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இந்த மலர் வந்து வளரும் போதே அங்க ஒரு வழி பிறக்குமா. இந்த மலர்கள் மலர்ந்துட்டு இருக்கிற அந்த தருணத்துல இப்ப தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மலர் அங்க மலரும் போது அங்க ஒரு நிச்சயமா அங்க ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து அங்க நடக்கும் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. கார்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு நாளும் புதிய பார்வை, புதிய பாதை, புதிய பயணம். இந்த எல்லாமே கார்ஸ் தான். சிறிய தடை அப்படின்னா அது வந்து ஜென்ஷன். நீண்ட கால தடை இருக்கு அப்படின்னா அது கார்ஸ். அதிக மன அழுத்தம், அதிக வேலையால் நம்பிக்கை இழந்து இருந்தீங்கன்னா கார்ஸ் பிளஸ் எல்ம் கொடுக்கணும். பலவீனமான விருப்பம், நம்பிக்கையின்மை, இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா கார்ஸ் பிளஸ் ஜென்ஷன். நம்பிக்கை இல்லாததனால ஒரு மனச்சோர்வு இருக்கு அப்படின்னா கார்ஸ் பிளஸ் மஸ்டர்ட். உடற்சோர்வினால் ஏற்படக்கூடிய நம்பிக்கையின்மை, கார்ஸ் பிளஸ் ஆலிவ். காரிய தடை நீங்க மற்றும் கடுமையான அதிர்ச்சி காரணமாக நம்பிக்கை இழந்திருந்தால் ஸ்டார் ஆஃப் பெத்தலம் பிளஸ் கார்ஸ் வருது. திரும்பி வராது அப்படின்னு முடிவு செய்த ஒரு சில விஷயங்கள், கடன் கொடுத்துட்டு பணம் திரும்ப வராது அப்படின்ற மனநிலையில இருந்தா கூட கார்ஸ் பிளஸ் ஸ்வீட் செஸ்ட்நட் எடுக்கும் போது அந்த பணம் வந்து உடனடியா நம்மளுக்கு கிடைச்சிடுமா. எப்பயுமே எனக்கு பிரச்சனை தீரல, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் கார்ஸ் பிளஸ் ஸ்வீட் செஸ்ட்நட் எடுத்துக்கலாம். முற்றிலும் நம்பிக்கை இழந்த நிலை, தடுமாற்றம், இது ரெண்டுமே இருக்குதுன்னா செரட்டோ பிளஸ் கார்ஸ் எடுக்கணும். வீடு மனை விற்க வாங்க, நீதிமன்ற வாய்தா, இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கார்ஸ் பிளஸ் அக்ரிமோனி எடுக்கணும். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா கார்ஸ் பிளஸ் இம்பேஷன்ஸ். நாள்பட்ட நோய்கள் இருக்கு அப்படின்னா கார்ஸ், ஹாலி, இம்பேஷன்ஸ், ஓக், ஆலிவ், வில்லோ. தீர்க்கும் உடல் நோய்கள் பாத்தீங்கன்னா கேன்சர், ரத்த அழுத்தம், நீரழிவு நோய், இந்த நோய்களை இது தீர்க்குது. இவங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இதை செய்வதால் எனக்கு என்ன பயன், முயற்சி எடுத்து என்ன பயன், ஆகாத காரியத்துக்கு நான் எதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். நான் வந்து ஒரு தண்டசோறு அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்களாம். நான் ராசி இல்லாதவன் இல்ல இல்லாதவள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு கார்ஸ்ல பாக்குறது. கார்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்ப ஓக் அப்படின்ற மலரை பத்தி பார்க்கலாம். ஓக் வந்து எங்க வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா மூலாதாரத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இப்பதான் மூலாதாரத்தும் ஃபர்ஸ்ட் இது வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மலர் இதுதான். டெஸ்பாண்டன்சி அண்ட் டிஸ்பேர், அதாவது நம்பிக்கை இழந்து சோர்வுற்ற தன்மை. இந்த மரம் பாத்தீங்கன்னா ஓக் வந்து பாத்தீங்கன்னா மரங்கள்லயே இதுதான் ராஜாவாம். புனித மரம், தெய்வீகமான ஒரு மரம் இது. எதையும் தாங்கும் இதயத்தின் மலர். இது ஓக் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வைராகியத்தின் மலர், அரவணைப்பின் மலர், விடாமுயற்சியின் மலர். இந்த மலரின் மனநிலை உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருப்பாங்களாம்.
இது வந்து ரொம்ப பெரிய மரமா இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து ஒரு பொந்து மாதிரி இருக்குமா. இந்த பொந்து பாத்தீங்கன்னா, அத கை விட்டா அந்த பொல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குமா. பட் அந்த பொந்துக்குள்ள இருந்து திரும்பி அது மீண்டு வளர்ந்து வருமா. அந்த மாதிரி ஒரு மரம் இது. 150 மீட்டர் வரை வந்து இந்த மரம் வந்து வளரக்கூடியது. இந்த மரம் வந்து 1000 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மரம். இந்த காலத்துல இந்த வாழக்கூடிய இந்த 1000 வருட காலத்துல பாத்தீங்கன்னா, 2 கோடி விதைகளை கொடுக்குமாம் இந்த மரம். ஆனா வந்து விதைகள் ஒரு சிலது மட்டும் தான் முளைக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. இதனோட கிளைகள் வந்து தாழ்ந்து இருக்குமா. அதாவது தன்னை உபயோகப்படுத்தி உட்கார்ந்துக்கங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா இந்த மரம். முதல் 100 வருடத்துல பாத்தீங்கன்னா, ரொம்ப வேகமா வளரக்கூடியது. 12 வருடங்கள் ஆன பிறகுதான் விதை வந்து வர ஆரம்பிக்குமா. இதனோட பழங்கள் பாத்தீங்கன்னா, ஆப்பிள் போல இருக்குமா இதனோட பழங்கள். மகரந்தத்தை வந்து காற்றில் பரப்பக்கூடிய மரம் இது. கிளைகளின் உச்சியில் வந்து அந்த குச்சிகள் பாத்தீங்கன்னா, அந்த அசிடிக் தன்மையில இருக்குமா. இந்த மரம் பாத்தீங்கன்னா, அந்த வேர் வந்து பாறைகள்ல கூட வந்து ஊடுருவி உள்ள போயி, தண்ணீரை வந்து தேடக்கூடியதாம் இந்த மரம். அதாவது விடாமுயற்சி அப்படிங்கிறத கூடுற மாரி அந்த மாதிரி ஒரு தன்மையில இருக்குமா இந்த மரம். குணமற்ற தன்மையில பாத்தீங்கன்னா, அதாவது நிழல் தன்மையில பாத்தீங்கன்னா, பொறுப்பை சுமக்கக்கூடிய நபர்கள். வீண் முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் இவங்க. ஒரு வேலையில முழு பொறுப்பையும் தான் ஏற்றுக்கொண்டு அத நடத்துறவங்க. வீண் முயற்சி செய்றவங்க, தான் என்ன வேலை செய்யறோம் அப்படின்னு தெரியாமலேயே வேலை செஞ்சு ஓஞ்சு போயி, அதாவது அந்த களைப்பு கூட தெரியாத லெவலுக்கு போய் அவங்க இறந்தே போயிடுவாங்களாம். அந்த மாரி நபர்கள் வந்து ஓக் தன்மையாளர்கள். ஆசிரியர்களோட குழந்தைகள் வந்து இந்த மனநிலையில இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, விளையாட்டுத்தனமே அவங்களுக்கு தெரியாம வளருவாங்கன்ற மாதிரியும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இந்த நபர்கள் வந்து அட்லஸ் போன்றவர்கள் அப்படின்னும் சொல்றாரு. குடும்பத்த வந்து தன் தோள் மீது சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. இந்த மலர் பாத்தீங்கன்னா, பன்றியின் தலை போல இருக்குமா. உழைப்பு, கடமை, பொறுப்பு, வேலை அப்படிதான் இந்த நபர்கள் இருப்பாங்களாம். அதாவது தான் தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர். நாம தான் செய்யணும். நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு என்னால மட்டும்தான் முடியும். நான் தான் செய்வேன். நான் தான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இவங்க. முயற்சி வந்து செய்யக்கூடாத இடத்துல முயற்சி செஞ்சு, அதுல வந்து தோத்து போய் நிக்கக்கூடிய நபர்கள். எப்படி இப்போ வந்து கோயம்புத்தூர் ஆனா நான் 1 மணி நேரத்துல வரேன்னு யாராவது சொன்னா நமக்கு தேவையே இல்லாம இருக்கும். இவங்க வந்து மத்தவங்களோட ஆலோசனையை வந்து ஏற்க மாட்டாங்களாம். இவங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கும். ஆனாலும் மத்தவங்களுக்காக உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள். வாழ்க்கையில வந்து எதுவரை உழைக்கணும் அப்படின்னு கூட தெரியாதவங்களா இவங்க இருப்பாங்க அப்படின்னும் சொல்றாங்க. நாம செய்யறது சரியா அப்படின்ற கேள்வி இவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்குமா? ஆனா அத புறம் தள்ளிட்டு திரும்பி உழைப்பாங்களாம் இவங்க. இவங்க முகம் பாத்தீங்கன்னா இறுகி போய் இருக்குமா. இவங்க பாத்தீங்கன்னா இந்த பழங்காலத்து சைக்கிள், அந்த கொடை அந்த மாதிரி நபர்களா இவங்க இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா தனக்காக எதையுமே செஞ்சுக்காம தன் குடும்பத்துக்காக மட்டுமே உழைப்பவர்கள். இவங்களோட செருப்பு கூட பாத்தீங்கன்னா அந்த பிஞ்சு போய் இல்ல நஞ்சு போன செருப்பை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நபர்களா தான் இவங்க இருப்பாங்களாம். மற்றவர்களின் பொறுப்புகளை வந்து சுமக்கக்கூடிய நபர்கள். வேலையில செய்யும் போது உடல் சோர்வு, நோய் ஏற்பட்டா கூட வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ எனக்கு இந்த மாதிரி நோய் வந்துருச்சு, எனக்கு உடல் சோர்வு ஏற்பட்டுச்சு, என்னால வேலை செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படக்கூடிய நபர்கள் இவங்க. அதாவது அதுக்காக அழுத்துக்குவாங்களாம். ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, இல்லைன்னா நான் இந்த வேலையை முடிச்சிருப்பேன் அப்படின்னு அழுத்து கொள்ளக்கூடிய நபர்கள். நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, அந்த வேலையை குறைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்காம, ஐயோ இந்த மாதிரி எனக்கு நோய் வந்துருச்சு, அதனால என்னால வேலை செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைம்ல கிளாஸ்க்கு போய் பட்டம் வாங்குற அந்த காலேஜுக்கெல்லாம் போய் பட்டம் வாங்குறாங்களா அந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த ஓக் தன்மையாளர்களா தான் இருப்பாங்க அப்படின்னும் சொல்றாங்க. தேவையில்லாமையே உழைச்சிட்டு இருப்பாங்க. எதற்காக போராடுறோம் அப்படின்னு தெரியாமலேயே போராடி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். நோய் வந்தால் கூட வந்து அதை பெருசா எடுத்துக்காம சரி இருந்துட்டு போகுது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள்.
செக்கு மாடு போல உழைத்து கொண்டே இருப்பாங்களாம் இவங்க. ஒரு நாள் கூட லீவ் போடாம வேலைக்கு போறவங்க கூட இந்த ஓக் தன்மையாளர்கள் தான். எதையாவது செஞ்சு நம்ம கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படின்னு சீட்டு போடுறது, லாட்டரி வாங்குறது, இந்த சூதாட்டம் இந்த மாதிரி ஈடுபடுற நபர்கள் கூட இந்த ஓக் நிழல் தன்மையாளர்கள் தான். ஆனா இவங்க வேலை செய்யறதுல வந்து எப்பயுமே சலிப்படைய மாட்டாங்களாம். பழமைவாதிகள். பொருள் பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் சேகரிச்சு வச்சிருக்கிற நபர்கள் கூட இந்த ஓக் தன்மையாளர்கள் தான். இவங்க வந்து தனக்கு ஒரு வேலை இருந்தா கூட மத்தவங்க கிட்ட ஒப்படைக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் கூட இருக்கும். அப்படி இருந்தா கூட அவங்க ஒப்படைக்க மாட்டாங்களாம். அதை வந்து தான் செய்யணும் அப்படின்ற அந்த மனநிலையில இருக்கக்கூடியவர்கள். மத்தவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டா கூட வந்து டக்குன்னு போய் செஞ்சு கொடுக்கப்பாங்களா. அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் மத்தவங்க கேட்டா கூட பரவாயில்ல நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். முழு தன்மையில பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்காக தான் உழைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா மனசுல வந்து எதற்காக உழைக்கிறோம் அப்படின்ற கேள்வி வந்து இவங்களுக்கு இருக்குமா. ஆனா மத்தவங்க யாராவது உழைக்கலன்னா கூட அவங்கள வந்து கேள்வி கேட்க வந்து மாட்டாங்க. அதாவது ஏன் எனக்கு வந்து உதவி பண்ணலையா? இல்ல நீ ஏதாவது வந்து செய்ய அப்படின்னு கூட அவங்களுக்கு ஹெல்ப் கேட்க கூட தெரியாதவங்க இவங்க. என்ன வேலை செய்யணுமோ அத செஞ்சுகிட்டு ஓய்வு எடுக்கக்கூடியவங்களா மட்டும் மாறிடுறாங்க இவங்க. எந்த நேரத்துல உழைக்கணுமோ அந்த நேரத்துல உழைத்து தன்னையும் பார்த்துக்கொண்டு மத்தவங்களையும் மகிழ்ச்சியா பார்த்துக்கிட்டு அவங்களுக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. விடாமுயற்சி, அதாவது விடாமல் முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் இவங்க. தனக்காக உழைப்பவர்கள். கப்பல் செய்வதற்கும், கோபுரங்கள் கட்டுவதற்கு கூட வந்து இந்த ஆலயங்கள்ல வந்து கூட இந்த மரத்தோட அந்த அந்த இறந்து போன அந்த ஓக்கு தானே அந்த தேக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இதுதான் அங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு உயிரினங்களை தனக்குள் வைத்துக் கொண்டு அவற்றிற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய மலர். இந்த மலரோட அந்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய காக்காய், குருவிகள், அப்புறம் வந்து சின்ன சின்ன பறவைகள், உயிரினங்க நிறைய எறும்புகள் இந்த மாதிரி நிறைய இருக்குமா. அதுக்கு எல்லாமே ஆதரவு கொடுத்துட்டு இருக்குமா இந்த மரம். அது மாதிரிதான் இந்த ஓக்கு மனிதர் ஒருத்தர் இருந்தா, அதாவது இந்த மலர்கள் பாக்குறதே இந்த மாதிரி மனுஷங்களை பாக்குறதே அதிசயம்னு சொல்லியிருக்காரு முதல்லயே. எனக்கு ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்களாம். ஓக்கு மனநிலையை கொண்ட மனிதர்கள் வந்து இந்த உலகத்துல ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி நபர்கள் நம்மள வீட்டுல இருந்துட்டாங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலையே பட வேண்டியது இல்லையா. ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவங்களே பாத்துக்குவாங்களாம். யாரையும் எந்த விஷயமும் நீங்க இது செய்யல அது செய்யலங்கிற அந்த குறை சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு தெரியாதான். இந்த குடும்பத்தை அப்படி பாத்துக்குவாங்களாம் இந்த ஓக்கு முழு தன்மையாளர்கள். மத்தவங்களுக்காக அடிமையாகி வேலை செய்யறது பாத்தீங்கன்னா சென்டாரி. மத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்க வந்து இந்த ஓக்கு. இவங்க வந்து உறுதியான மனிதர்கள் இவங்க. நம்பிக்கை இழக்காமல் உழைத்து கொண்டே இருப்பவர்கள். இப்போ ஒரு விஷயத்துல வந்து நம்ம போராடிட்டே இருக்கிறோம். எனக்கு வெற்றியே கிடைக்கல அப்படிங்கும் போது இந்த மலரை எடுக்கும் போது நிச்சயமா வெற்றி கிடைச்சிரும். ஏன்னா விடாமுயற்சியின் மலர் இது. இது வந்து ஒரு ஆண் தன்மை கொண்ட மலர் இது. பெரிய பெரிய காரியங்களை கூட வந்து இவங்க சுலபமா சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வேலை செய்யறதுதான் இவங்களோட வேலையே. உழைப்பதற்காக எந்த பிரதிபலனும் கூட வந்து இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு நிறுவனத்துல வந்து இந்த வகை மனநிலை இருப்பவங்க வந்து இருந்தாங்கன்னா அந்த வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சமுதாயத்துல ஒரு ஓக் மனிதர் வந்து இருக்காரு அப்படின்னா அந்த சமுதாயமே கூட வளர்ந்துடும் அப்படின்னும் சொல்றாங்க. வெற்றியை அடைய வேணும் அப்படிங்கிற கூடுதலான எண்ணத்தை வந்து இவங்களுக்கு எப்பயுமே இவங்களுக்கு வந்து அந்த வெற்றியை நோக்கிதான் இவங்களோட எண்ணமே இருக்குமா. வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எப்போது மாறும் அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையில இருந்து தெரிஞ்சிருக்கக்கூடியவங்களா மாறிடுறாங்க. நாம வந்து நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்து நல்லா வாழ வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கக்கூடிய நபர்களா மாறிடுறாங்க. இவங்களுக்கு வந்து உண்மையின் சொரூபமா இருப்பாங்களா இவங்க. இவங்க வந்து நேர்மை, நாணயம், நம்பிக்கை இந்த 3 விஷயத்திலயும் வந்து இவங்க வந்து ரொம்ப ஸ்டெபானா இருப்பாங்களாம் இந்த நபர்கள். இப்போ ஒரு வேலை செய்யற இடத்துல வந்து ஒரு முதலாளி வந்து எனக்கு நிறைய வேலை கொடுத்து என்ன ரொம்ப கசக்கி புளியறாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த மலரை எடுத்துக்கும் போது அந்த முதலாளி வந்து அவரை ஒரு நல்ல நிலையில வச்சு அவரை பாத்துக்குவாங்களாம். நம்மளுக்கு வந்து நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளுக்கு தேவையா இருக்கும். ஒரு வேலையிலயோ இல்ல நம்ம வீட்டுல
வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அது ஒர்க் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனிதர்களே உங்களுக்கு கிடைப்பாங்க. ஒரு செயல் வந்து நீண்ட நாட்களாக முடிக்கப்படாமல் இருந்தால், இந்த மலரை எடுக்கும்போது அந்த செயல் வந்து முடிஞ்சிரும். ஒரு மலரை எடுத்துக்கும்போது, தியாகத்தின் மறு உருவமாக இவங்க வந்து ஆயிடுறாங்க. இப்போ தசைகள்ல வந்து பிரச்சனை இருக்கு. இல்ல நம்மளுக்கு வந்து ஆப்பரேஷன் பண்ணிருக்கு. இல்ல உடம்புல வந்து இந்த ஓட்டைகள் இருக்கு அப்படின்னு அதாவது அந்த மரத்துல ஓட்டை இருக்குன்னு நான் முதல்ல சொன்னேன். அந்த பொந்து மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி உடல்ல வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து துளைகள் இருக்கு. இல்ல புண்ணுனால அது அங்க ஓட்டை ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மலர நம்ம குடுக்கணும். அ ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து, அவங்களோட பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு வந்து, இந்த மலர்கள் நிச்சயமா அவங்களுக்கு குடுக்கணும்னு சொல்றாங்க. எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள். அடிக்கடி நோய் வருது அப்டின்னா, இந்த மலரை கொடுக்கும்போது அந்த நோய் வந்து கட்டுக்குள்ள வருமாம். குழந்தைகள் வந்து அடிக்கடி டாக்டர்ட்ட பார்க்க போற சூழ்நிலை ஏற்பட்டுட்டே இருக்குங்கும்போது கூட, இந்த மலர குடுக்கும்போது அந்த குழந்தை வந்து நல்லபடியா குணமாயிடும். ஆண்களின் விந்தணுக்கள், பெண்களின் கருமுட்டை முதிர்ச்சி அடையாமலும், இல்ல குறைவாகவும் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மலரை குடுக்கும்போது, குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுது. இந்த மனநிலை உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பந்தாவோ, ஒரு பகட்டோ இருக்காது. தன்னுடைய விதியை தெரிந்து கொண்டு, எப்பொழுது உழைக்க வேண்டும், எப்பொழுது ஓய்வெடுக்க வேண்டும் அப்படிங்கிற வாழ்க்கையை லகுவாக மாற்றிக் கொள்ளக்கூடியவங்களா மாறிடுறாங்க. நீண்ட நாளா ஒரு நோயோட பாதிப்பு எனக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இந்த மலர் எடுக்கும்போது அதிலிருந்து நாம விடுபடலாம். ஒரு விஷயத்துல வந்து ஒரு வேலை விஷயத்துல வந்து நம்ம ஆழ்ந்து போகணும் அப்படின்னா, ஆ அத வந்து உதாரணமா நீங்க அந்த மரத்த வச்சுக்கோங்க. அதற்குள்ள அந்த பொந்து மாரி போகுது. அது வந்து அந்த பாறைய ஊடுருவி போய் தண்ணீர தேடுது அப்படிங்கும்போது, ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்ம உள்ள ஆழ்ந்து போகணும் அப்படின்னா, இந்த மலர் நம்மளுக்கு ரொம்ப பேருதவியா இருக்கும். ஒரு விஷயத்துல வந்து நம்ம திரும்ப திரும்ப தோல்வி அடைஞ்சுகிட்டே இருக்கோம். ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுக்கிறோம். அதுல வந்து போராடி, போராடி தோல்வியே தான் நின்னுட்டே இருக்கு. எந்த விஷயத்துலயுமே நான் ஜெயிக்கலங்கும்போது, இந்த மலர் உள்ள போகும்போது டக்குன்னு அந்த வெற்றி வந்து வந்துடுமா. நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படிங்கும்போது கூட இந்த மலர போட்டீங்கன்னா, நிச்சயமா அந்த விஷயம் நடந்துரும். திடீர்னு கனவுல க எழுந்தவங்களுக்கு வந்து இந்த மலர கொடுக்கும்போது, அதுல வந்து மீண்டு வந்துருவாங்க. எந்த ஒரு காரியத்திலும் வந்து இவங்களால முடியாது அப்படின்னு பின்வாங்கவே மாட்டாங்களாம் இவங்க. எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய நபர்கள் இவங்க. இந்த மலரால் தான் வந்து மனிதனின் விந்தணு வந்து அண்டத்தை அடைந்து மனிதனின் பிறப்பு உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா விடாமுயற்சி தானே. அந்த விண்ணணுக்கள் போகும்போது எல்லாமே முந்திக்கிட்டு போயிட்டு இருக்குமா. சோ விடாமுயற்சியோட அது போகும்போது தான் அங்க வெற்றி கிடைக்குது. அந்த மாதிரி இந்த மலரை எடுக்கும்போது நம்மளுக்கு பெரும் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியா, கொண்டாட்டமா இருக்கணுமா? ஓக்கு தான் எடுக்கணும். தேவையற்ற இடத்தில் வந்து உழைப்பை போட்டுக் கொண்டிருப்பவர்கள், எதிலும் வெற்றி பெற்று வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கணும்னா, வெர்வைன், வைல்ட் ஓட் பிளஸ் ஓக். அதாவது 3ஆ பிரிச்சிருக்காரு டாக்டர் பேட்ச் வந்து, தலையிலிருந்து மார்பு வரைக்கும் ஒரு ஒரு பகுதியா, ஒரு மலர் வாவும், இடுப்புல இருந்து அ வயிறு வரைக்கும் வந்து கார்ஸாவும், அதாவது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். தலை முதல் மார்பு வரை உள்ள பகுதியில வந்து ராக் ரோஸ் வந்து சூப்பரா செயல்படுமாம். இடுப்பு பகுதியில இருந்து வயிறு வரைக்கும் வந்து கார்ஸ் வந்து நல்லா செயல்படும். கால் பகுதியில இருந்து வந்து வேலை செய்யறது வந்து இந்த ஓக்கு. இந்த 3மே நம்ம ஒரு காம்பினேஷனா போட்டா கூட, உடம்புல உள்ள எல்லா சோர்வையும் வந்து இந்த காம்பினேஷன்ஸ் வந்து போக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்காய் பால் இல்லன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொண்டா என்ன பலன் கிடைக்குமோ, அந்த அதீத பலன் வந்து இந்த ஒரு மலர எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்குமா. அவ்வளவு அவ்வளவு சக்தியா, அவ்வளவு ஸ்டாமினாவை கொடுக்கும் இந்த மலர் அப்படின்னு சொல்றாங்க. விடாமுயற்சி பாத்தீங்கன்னா ஓக், எல்ம் பிளஸ் ஆலிவ். இப்போ எனக்கு அனிமிக்கா இருக்கு, ரத்த சோகை இருக்கு அப்படின்னா ஓக் பிளஸ் ஆலிவ் கொடுக்கணும். கீழ்வாதம் அதாவது ஆர்த்தடிஸ் இருக்குன்னா ஓக் மட்டுமே போதும். ஈரல வந்து ரத்தம் வழியுது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அக்ரிமோனி, லார்ச், ஓக் 3ம் கொடுக்கணும். மூட்டு வலி, வீக்கம் இது 2மே இருக்குன்னா ஓக்கு, ஆலிவ், வால்நட், வில்லோ. கொலஸ்ட்ரால் இருக்கு நிறைய என் உடம்புல அப்படின்னா ஒயின், கிராப் ஆப்பிள், ஓக்.
சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் கிராப் ஆப்பிள் கொடுக்கணும். இப்போ ஒரு அரசு அலுவலர்கள், அதாவது அரசாங்கத்துல இருந்து ஏதாவது ஒரு பணம் எனக்கு வரணும் அப்படிங்கும் போது ஓக்கு ராக் அப்படிங்கறத கொடுக்கணும். அதிகமா இருக்குன்னா ஓக், ஆலிவ், ஹார்ன்பீம், இது வந்து ஒரு காம்பினேஷன், HWO அப்படிங்கிற காம்பினேஷன். இது உடல் எடை குறையணும்னா வந்து ஓக், கிராப் ஆப்பிள், ராக் வாட்டர். உடல் பருமனா இருக்கு அப்படின்னா வந்து ஓக்கு, கிராப் ஆப்பிள், ஸ்வீட் செஸ்னட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப சலிப்பா இருக்கு எனக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு அந்த வார்த்தை சொல்றாங்கன்னா ஓக்கும் மஸ்டர்டும் கொடுக்கணும். இப்போ ஒரு மாணவன் வந்து நான் 88 மார்க் வாங்குறேன், ஆனா எனக்கு இன்னும் இது 10ல 100 வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு மலரை கொடுக்கும் போது அவன் 100 மதிப்பெண் வந்து வாங்குவான். எந்த ஒரு மலருமே எனக்கு வேலை செய்யல அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குன்னா அவங்களுக்கு ஓக் கொடுக்கணும். ஒரு மலரோட முழு ஆற்றலையும் நம்மளுக்கு தெரியணும், உணரணும் அப்படின்னா இந்த மலரை எடுக்கும் போது அந்த நாம இன்னொரு மலர் கூட என்ன ஆற்றல் முழுமையா நம்மளுக்கு தெரியும். அப்படிதான் அப்படின்னா விதி மேல பழி சுமத்துறவங்கள பாத்தீங்கன்னா, அதாவது நான் எந்த ஒரு பழி சுமத்துபவங்க, அதாவது இவங்க முயற்சியே எடுக்க மாட்டாங்க, அவங்க பாத்தீங்கன்னா காஸ். ஆனா ஓக் வந்து முயற்சி எடுப்பாங்க, இதீத நம்பிக்கை வந்து அவங்க வச்சிருப்பாங்க. இதுதான் அவங்களோட பிரச்சனையும் அப்படிங்கறதையும் டாக்டர் பேட் சொல்றாரு. தீர்க்கும் உடல் நோய்கள் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, நுரையீரல், பித்த பை நோய், ரத்த அழுத்தம், மன இறுக்கம், மன நெகிழ்வு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்காதான். பனிச்சுமை காரணமாக இரவுல வந்து பல்ல வந்து நர நரன்னு கடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட வந்து இந்த ஓ கொடுக்கும் போது குணமாகும்னு சொல்றாங்க. மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம். இவங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா முடியும், நடக்கும், செஞ்சு காட்டுவேன், என்னை மிருகமாக மாற்றி விடாதே அப்படின்னு சொல்லுவாங்களா இவங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு ஓக்ல பார்த்தது. இந்த 2 மலர்கள் பத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு போயிடலாமாம்மா? சிறப்புமா, போயிடலாமா. மிகவும் சிறப்பா இன்னைக்கு சொல்லியிருந்தீங்கம்மா. பாஸ் மற்றும் ஓக் 2 மலர்கள் பத்தின மருத்துவ தன்மைகளையும் மிகவும் அழகாக நமக்கு வழக்கம் போல அம்மா தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் விஜயலட்சுமி அம்மா வாழ்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஆன்சர் பகுதிக்கு போயிடலாம். அனைவரும் விஜயலட்சுமி அம்மா வாழ்த்திடலாம். விஜயலட்சுமி அம்மா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. ரவிசங்கர் ஐயா வாழ்க வளமுடன், பேசலாங்க ஐயா. ஐயா உங்க வாய்ஸ் கிளியரா இல்லைங்கய்யா. நிறைய யூஸ்ஃபுல்லான மெசேஜ் நிறைய. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது, பேசுங்க. நல்ல விஷயம் நிறைய சொன்னீங்க. பட் காம்பினேஷன் வந்து இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா? அதாவது ஓக் ஆலிவ் சொன்னீங்க அனிமியாவுக்கு, மூட்டு வலிக்கு வந்து ஓக் ஆலிவ் வில்லோ, அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கு வந்து ஓக் கிராப் ஏதோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். கிராப் ஆப்பிள். அப்புறம் கிராப் ஆப்பிள், அது ஆப்பிள். அப்புறம் படம் வருவதற்கு வந்து ஓக் ஆலிவ், அப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, அது சரியா நோட் பண்ணலாமா? சொல்லுங்க சார், கொஸ்டின் இன்னொரு சொல்லுங்க. படம் வருவதற்கு ஓக் ஆலிவ். இல்ல பணம் வரதுக்கு நான் சொல்லவே இல்லையே. இல்ல சர்க்கரை நோய் அப்படி சொல்லிட்டு அந்த மூட்டு வலி அனிமியா அப்படி சொல்லிட்டே வந்தீங்கல்ல. ஆமா, கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு தான் சார் சொல்லியிருக்கேன். ஓக்கு, கிராப் ஆப்பிள், ஒயின் சொல்லியிருக்கேன். டயாபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஓக்கு, கிராப் ஆப்பிள், வைல்ட் ரோஸ். சார் இதெல்லாம் வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த காம்பினேஷன் சொன்னேன்னா இது வந்து சும்மா, அதாவது என்ன சொல்றது சார், இப்போ ஒரு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றதுதான்.
இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து இப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த மனநிலை இருக்கும், அதனால அந்த கெஸ் பண்ணி ஒரு காம்பினேஷன் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா நாம வந்து பேஷண்ட்ட பேசும்போது அவங்களோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கும்போது தான் சார் இது கரெக்டா வரும். அதான் சொல்றேன்ல, இத்தனை காம்பினேஷனே நாம இப்போ முன்னெல்லாம் இது போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன். இப்ப மூட்டு வலிக்கேன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ நான் மூட்டு வலிக்கு சொன்னது பாத்தீங்கன்னா, ஓக்கு, ஆலிவ், வால்நட், வில்லோ 4 சொல்லியிருக்கேனா சார்? இப்போ அவங்க இல்ல ரொம்பவே வந்து மத்தவங்கள கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இல்ல என்னோட மூட்டு வலிக்கு காரணமே என்னோட குடும்பம் தான். இவங்களுக்கு வேலை செஞ்சு செஞ்சு தான் நான் வந்து இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து வில்லோ மனநிலையில வரும். அப்போ நம்ம அந்த வில்லோ மட்டும் கொடுத்தா கூட போதும் சார். வில்லோ இல்லைன்னா அந்த வால்நட் மட்டுமே ஆட் பண்ணா கூட போதும். இப்ப இந்த இவ்ளோ மலர்கள் கொடுக்கும்போது அதான் நான் சொல்றேன்ல சார். இன்னைக்கு இப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதான் சொன்னேன். இப்ப நாங்க நிறைய ரெமெடிஸ் கம்மி பண்ணிட்டு வரோம். சோ நாம வந்து இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கெஸ்ஸா வச்சுக்கலாம். அதாவது ஓகே ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இந்த மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த கால்கள் ரொம்பவே ஒரு பலவீனமா இருக்கும் இல்லையா? அப்ப அங்க ஓக் வரும். ஏன்னா ஓக்குங்கிறது என்ன? ஸ்ட்ராங். அதாவது அந்த ஓக் மரம் எப்படி இருக்கும்? இருக்கிறதுலயே மிக ராஜா, மரங்களின் ராஜான்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ அந்த மனநிலை இருக்கா? அந்த கால்கள் எனக்கு ரொம்ப சோர்ந்து போகுது. நடந்தா வந்து என்னால ஒண்ணுமே முடியல. அந்த கால்கள் மட்டும் எனக்கு இப்படி இருக்குன்ற அந்த மனநிலை இருக்கான்னு நம்ம பார்க்கணும் சார். இல்லன்னா வில்லோவே போதும்னு சொல்றேன் நானு. இப்போ குடும்பத்துக்காகவே உழைச்சி இதாயிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஆமா. ஓக் மனநிலையாளர்கள் வந்து கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. அத ஒண்ணு நீங்க கரெக்டா இது பண்ணிக்கங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க நான் உழைக்கணுங்கிறதுனாலதான் பிரச்சனையே வருது. அவங்க ரொம்ப உழைச்சுதான் அந்த உழைச்ச களைப்புக்கு கூட அவங்க நீக்க முடியாம இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த சாவு வருது. அவங்க தூக்கத்திலேயே இறந்து போயிடுறாங்கல்ல சார். அந்த மாதிரி நபர்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த ஓக் தன்மையாளர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு வெளியே சொல்றதுக்கு அந்த 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 நோயை கூட அவங்க என்ன நினைப்பாங்களா, ஐயோ நம்ம குடும்பத்துக்கு உழைக்க முடியாம எனக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தானே. அதனால இப்போ இந்த மூட்டு வலி வீக்கத்துக்கு வந்து ஓக்கு, ஆலிவ், வால்நட், வில்லோன்னு சொன்னல சார். அந்த ஆலிவ் எதுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது, கால்கள் சோர்ந்து போயிடுது, எனக்கு வந்து கொஞ்சம் கூட சக்தியே இல்லை என் உடம்புலங்கும் போதுதான் அங்க ஆலிவ் வரும். இது சும்மா நீங்க வந்து ஒரு கெஸ்ஸுக்காக தான் சார் இப்படிலாம் நம்ம வருஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு தான் இது சொல்றது. மத்தபடி இதை நாம மெயினா எடுத்துட்டு பண்ணணும். கண்டிப்பா நம்ம அங்க கரெக்டா அந்த மருந்து வந்து ஒர்க் ஆகும் சார். ஆனா லேட் ஆகும். இன்னொன்னு கிராஸ் பீச்சர்ஸ் சொல்லி ஒரு 4 இது சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு 4 காம்பினேஷன் சொன்னீங்க. கிராஸோட சேர்த்து பீச்சர்ஸ் இன்னொன்னு மாதிரி எதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 டிசீஸ்க்கு சொன்னீங்க. சரிங்க சார். அதுவும் சொல்ல முடியுமா? சரி, இப்போ அரசாங்கத்தில இருந்து ஏதாவது பணம் அததான் நீ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கவர்மெண்ட் இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பணம் வரணும் அப்படின்னு இருந்தா அதுக்கு வந்து ஓக்கு, வாட்டர் வயலட். ஒரு நிமிஷமா. வாட்டர் வயலட். வாழ்க வளமுடன். ஐயா நம்மளோட யூடியூப்ல கூட வருங்கய்யா. நீங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு திரும்பவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கூட நம்ம யூடியூப்ல கூட பாத்துக்கலாம். சரிங்கம்மா. இப்ப நீங்க அம்மா கிட்ட கேட்கலாங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. வாட்டர் வயலட், ராக் வாட்டர் சார். ராக் வாட்டர். ஸ்க்லராந்தஸ், ஓகே. ஹார்ன்பீம். சார் இந்த அரசாங்கத்திட்ட இருந்து பணம் வரணும்னு சொல்றேன் பாத்தீங்களா? இதுக்கு ராக் வாட்டர் முன்னே கூட போதும். இன்னொன்னு சொன்னீங்களா? லாஸ்ட் என்ன சொன்னீங்க? ஹார்ன்பீம் சார். ஹார்ன்பீம், ஓகே ஓகே. சார் இப்போ அதான் சொல்றேன்ல, அரசாங்கத்திட்ட இருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், இல்ல பணம்ங்கிறதுக்கு மட்டும் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு அரசாங்கத்திட்ட இருந்து நடக்கணும்னாலே அங்க ராக் வாட்டர் ஒன்னே செயல்படும் சார். அதாவது அதெல்லாம் நாங்க இப்போ ஆராய்ச்சி செஞ்சு நம்ம சிங்கிளுக்கு வந்திருக்கோம்னு நான் சொல்ல வரேன் நானு. இவ்வளவு மருந்து தேவைப்படாது. சரிங்கம்மா, அதான் உங்ககிட்ட கேட்கலான்ட்டு. ஓகே ஓகே. அதான் அவங்க சொல்ற வார்த்தையை புடிச்சுக்கங்க சார். அந்த வார்த்தைக்கு உண்டான மலரை நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது கரெக்டா வந்துடும். அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். வார்த்தை என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எனக்கு சலிப்பா இருக்குன்னு சொல்றாங்களா, இல்ல என் கால் சோர்ந்து போயிடுதுன்னு சொல்றாங்களா,
இல்ல எனக்கு வலியே தாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல வலிக்கு காரணமா இன்னொருத்தர சொல்றாங்களா, அந்த மாதிரி பார்த்து கொடுக்கும் போதுதான் சார் அது கரெக்டா வரும். அது கரெக்டா வரும். ம். கேரக்டர் டிபெண்ட் பண்ணியே அவங்களோட கேரக்டர் பேசுற இத கண்டிப்பா வச்சு நம்ம கேரக்டர் மனநலதான் முக்கிய பங்கு வகிக்குங்க சார். அதே மாதிரி அந்த வார்த்தைகள் முக்கிய பங்கு வகிக்கும். இப்ப எதுவுமே சொல்லல அவங்க, ஆனா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கதான் கடைசி வரைக்கும் குடும்பத்துக்கு உழைக்கிறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள். அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து அதனால மூட்டு வலி பிளஸ் லைஃப்ல ரொம்ப ஃபீல் பண்ணாலும் வெளியே சொல்லாமையே இருக்கிறவங்க, அதுக்கெல்லாம் அந்த ஓக் கொடுத்து நம்ம சரி பண்ணலாம். சார் ஓக் வரும். ஓக் வரும். ஓகே. கம்ப்ளைனிங் இல்லனாலே ஓக் வந்துரும். ஓக் வந்துரும். அந்த ஓக் மரம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல மேம், அதேதான் அந்த ஓக்கு தான் இது. அதுல இருந்து வர செடி தான் மலர் தான் இது. ஆமா சார், ஆமா சார். அதேதான். ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா. ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. இதுதான் கேட்டுக்கலாம். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பர்களுக்கு யாருக்காச்சும் கேள்வி இருந்தா கேட்கலாம். அன்பர்களுக்கு முந்தைய நம்மளோட மருத்துவ செக்ஷன்ல டவுட்ஸ் இருந்தா கூட கேட்கலாம். அம்மா கேக்குதா? 40 வயது பெண்மணி ஒருத்தர், அவங்களுக்கு வந்து 5 வருஷமா சுகர் இருந்துட்டு இருக்கு. கண்ட்ரோல என்னென்ன மருத்துவ முறைகள் எடுத்திருக்காங்க, எதுலயுமே கண்ட்ரோல் ஆகாமே இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சுகர்னால வந்து அவங்களுக்கு கடுமையான அரிப்பு உடம்பு ஃபுல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி சருமம் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ட்ரை ஆகி ஒரு காய்ந்து போன ஒரு சருகு மாதிரியும் இருந்திருக்கு. இவங்க வந்து இன்சுலின் போட்டுக்கிட்டா கொஞ்சம் கம்மியாகுதான். பட் அவங்களுக்கு போடுறதுக்கு வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்ல. என்ன அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா, அது அவரு வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃப்ளவர் மெடிசன் கன்சல்டன்ட் அவங்க கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, இது வந்து நாம கூட்டு வந்தா அவ வந்து கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. ஏன்னா நிறைய மருத்துவ முறைகள் நாங்க பார்த்துட்டோம். அதனால அவ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கும்போது, சரி நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அதாவது இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அவங்க நண்பர் மாதிரி அவர் வந்து இவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போனப்ப வந்து சும்மா அப்படியே பேச்சு கொடுத்திருக்காங்க. ரொம்ப முடியாம அந்த 400 சக்கரை இருந்ததுனால அவங்க ரொம்ப முடியாம தான் படுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப போய் பார்த்துட்டு ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கீங்க என்னன்னு தெரியாத மாதிரி எல்லா விளக்கமும் கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, நான் எல்லா மருத்துவ முறையும் பார்த்துட்டேன். எனக்கு வந்து இனிமேல் அவ்வளவுதான். இந்த சக்கரை வியாதிங்கிறது வந்து உடம்போட வந்தது வந்து உடம்போட தான் போகும். அதனால எனக்கு எந்த மருந்து மாத்திரையும் எடுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது மருந்து வேலை செய்யாது அப்படின்ற அந்த அவநம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க வந்து அதுக்கு வந்து காஸ் வரும்னு சொல்லி அந்த காசுக்கான அந்த இதை கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து ரொம்ப அதிகமா அவங்களுக்கு சிறுநீர் வந்து ரொம்ப அதிகமா வருமா. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து கணிசமான முறையில வந்து அது கம்மியா இருக்கு. அதே மாதிரி அரிப்பும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரும வறட்சி கூட மாறி அந்த ஈரப்பதம் வந்துருச்சு. வியர்வை அதிகமா வெளியேறது கூட வந்து கம்மியாயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் திரும்பியும் அவங்கள கூப்பிட்டு திரும்பியும் ஒரு 10 நாளைக்கு அப்படி திரும்பியும் கொடுத்து பார்த்திருக்காங்க. அந்த ஒரு ஏறக்குறைய ஒரு 2 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா சுகர் வந்து நார்மலுக்கு வந்த மாதிரி அந்த கேஸ் ஸ்டடியில போட்டிருக்கு. இது வந்து கார்ஸுக்குரிய அந்த இது. அப்புறம் இன்னொரு இது பாத்தீங்கன்னா வந்து 35 வயது ஆண் அவரு. கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு. 2 பசங்க, 1 பொண்ணு. பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வசதி இல்லாதவங்க அவங்க. ஆனா குடும்பத்தை வந்து எப்படியாவது ஒரு மேன்மைக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கக்கூடியவர் அவரு. ரொம்ப கடினமான ஒரு உழைப்பாளி. அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த சோரியாசிஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட அந்த இது அதை செதிலா உதிரும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரவங்களுக்கு. அந்த மாதிரி இருந்திருக்கு. நிறைய மருத்துவர்களை போய் பார்த்திருக்காரு. எதுலயுமே அந்த நோய் அவருக்கு கட்டுப்படவே இல்லை. இந்த டாக்டர்கிட்ட வந்த கன்சல்டன்ட் வந்திருக்கிறாரு. அவரு பார்க்கும்போது அவரு கேட்டிருக்காரு. அவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த வியாதி வராம இருந்திருந்தா நான் நிறைய மருத்துவ முறைகளுக்கு நான் காசு செலவு பண்ணிட்டேன். அதை என்னோட குடும்பத்துக்கு செலவு பண்ணியிருந்தேன்னா என் குடும்பமே நல்லா ஆயிருக்கும் அப்படின்ற வார்த்தை சொன்ன உடனே வந்து அவங்களுக்கு
ஓக் கொடுத்திருக்காரு. இத இது இது எப்படி நம்ம கியூர் பண்ண முடியும்? இதுக்கு வந்து பல வைத்தியம் பார்த்தும் வந்து எனக்கு நம்பிக்கையும் இல்ல. இது உங்க மருந்தால மட்டும் எனக்கு எப்படி நல்லாகும் அப்படின்ற வார்த்தையும் சொன்னதுனால வந்து அவங்களுக்கு கார்ஸும் கூட சேர்த்து கொடுத்திருக்காரு. அதாவது ஓக்கும் கார்ஸும் கொடுத்திருக்காரு. ஒரே ஒரு வாரத்திலேயே வந்து ரொம்ப உற்சாகமான ஒரு மனிதரா அவர் மாறிட்டாராம். 2 வாரத்துல அந்த அரிப்பு, அந்த செதில் செதிலா விழுகிறது அதெல்லாமே கம்மியாயிருக்கு. அந்த இடமெல்லாம் அந்த செதில் செதிலா உதிரக்கூடிய இடமெல்லாம் வாட தொடங்கிடுச்சாம். அந்த இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த ஸ்கின் வந்து வாட தொடங்கியிருக்கு. 2 மாச கடைசியில பாத்தீங்கன்னா புதுசா அதே மாதிரி திரும்பியும் அந்த செதில் செதிலா தோன்றி தானா மறையுதான். அதாவது திரும்பியும் தானா தோன்றி தானா மறைஞ்சு போயிடுச்சான். ஆனா தழும்புகள் மட்டும் வந்து அந்த 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 சொரியாசிஸ் இருக்கிற ஸ்கின்னை சுத்தி வந்து அந்த தழும்புகள் மட்டும் ஒரு மாதிரி அந்த சிகப்பு நிறத்துல இருந்துட்டே இருந்திருக்கு. அப்புறம் அதை வந்து காட்டியிருக்காரு. அப்ப வந்து திரும்பியும் அவரு கிராப் ஆப்பிள் சேர்த்து கொடுத்திருக்காரு. அப்போ அந்த 3 மருந்துலயுமே அவரை வந்து முழுமையாவே அந்த சொரியாசிஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாருங்கிற மாதிரி அதுல போட்டிருக்கு. அந்த மாதிரி வந்து மனநிலைக்கு தகுந்த மாதிரிதான் அவர் மாத்தி மாத்தி கொடுத்திருக்காரு. 1, 2 தான் நாங்க போகணும். இப்ப 4 சொல்றாங்கிறதுக்காக 4யும் கொடுத்துடக்கூடாது. டக்குன்னு ஒர்க் ஆகுமானா கண்டிப்பா ஒர்க் ஆகும், பட் லேட் ஆகும். 1, 2 கொடுக்கும் போது நம்ம சீக்கிரமா ரிசல்ட் எடுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த முறையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுதான் அந்த கேஸ் ஹிஸ்டரி சார். வேற யாராவது கேட்பாங்கம்மா? வேற கேள்விகள் இப்போதைக்கு எதுவும் இல்லைங்கம்மா. நம்ம ஒரு அறிவிப்பு அது வரைக்கும் சொல்லிடலாம். பிறகு ஏதாவது கேள்வி வருதான்னு கூட பார்க்கலாம். அன்பர்களே, அறிவிப்பு சொல்லிடலாம். நாளைக்கு மாலை தவத்தினை தொடர்ந்து சிறப்பு உரையாக வேதாத்திரிய வள்ளுவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அம்மா அருணா அம்மா அவங்க கொடுக்க இருக்காங்க. அன்பர்கள் அனைவரும் இந்த சிந்தனை உரையில கலந்துக்கணும். நன்றி. வேற யாராவது கேள்விகள் இருக்கான்னு பார்க்கலாமா? கேள்விகள் இப்ப வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா விஜயலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். நான் நன்மணி. அப்ப கேக்குதுங்கப்பா விஜயலட்சுமி அம்மா. அவங்களுக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேங்கப்பா. ஓகே ஓகே ஓகே. அவன் மைக் ஓப்பன்ல தான் இருக்கு, அவங்க பேசல. ஓகே ரைட்டுங்கம்மா. அதாவது இப்போ இந்த மலர் மருத்துவம் மனதுக்கான மருத்துவம் அப்படிங்கறத ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு மனிதனுடைய நோய் வருவதற்கு காரணம் என்பதே அவனிடம் இருக்கக்கூடிய ஈகோ என்று முதல்ல இனிஷியலா சொல்லிட்டாங்க. அப்ப தன்மணிப்பு என்ற ஒன்று, அந்த தன்மணிப்பனுடைய கிளைகள் தான் இந்த மன உணர்வுகள். அப்ப அந்த மன உணர்வுகள்ல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு உணர்வையும் கண்டுபிடிச்சு அதற்குரிய மருத்துவம் தான் இந்த மருத்துவம். இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம மக்கள் சுலபமாக இந்த நோய்க்கு இந்த 5 மருந்தை கலந்து கொடுத்தா இந்த நோய் இப்படி காம்பினேஷன் அப்படின்னு போகும்போது இந்த நோய்க்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறதான் அதிகமான கேள்வியே கேட்கிறாங்க. நம்ம கேள்வியே அப்படிதான் இருக்கிறது. நிச்சயமாக அவர்களுக்கு அந்த நோய் சரியாகிவிட்டது என்று நிச்சயமாக சொல்லவே முடியாது. அது சரியான மாதிரி இருக்கும், அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். இவங்க காம்பினேஷன்ல கொடுத்து அப்போதைக்கு அதை சரி செய்து விடலாம். ஆனால் மீண்டும் அந்த நோய் வரத்தான் செய்யும். என்னன்னு கேட்டா, நீ அந்த நோய்க்கு மருந்த இந்த நோய் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த நோய் சரியாகணும் நினைக்கிறதே ஒரு ஈகோ, அதுவே ஒரு தன்மணி. ஏன் அந்த நோய் சரியாகணும், நோய் இருக்கட்டுமே அப்படின்னா அது எனக்கு இடைஞ்சலா இருக்கே. எதுக்கு இடைஞ்சலா இருக்கு? நான் என்னுடைய தன்மணிப்புல இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு இடைஞ்சலா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில தான் நாம அந்த நோயை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்குதான் அலோபதி இருக்கே. அப்ப அந்த அலோபதி மெத்தட்லயே நம்ம இதையும் குணப்படுத்தக்கூடிய நிலை வருகிறது. அவங்களுமே மக்களுடைய நிலைக்கு தகுந்தாற் போல் அவங்க காம்பினேஷன் கொடுத்து பழகினாங்க.
இன்னைக்கு விஜயலட்சுமி அம்மா சொன்னாங்க, இப்ப இனிமேல் 2 தான் கொடுக்க போறேன் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? அப்ப மக்களுடைய மனநிலையிலிருந்து இப்ப அவங்க ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அவங்க வர்றாங்க. இன்னைக்கு மக்கள் அப்படிதான் நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. இது 1 அல்லது 2, அதாவது அதிகபட்சம் 2. அப்ப அந்த அடிப்படையில் வர்றதுதான் கரெக்ட். ஆனால் இப்போதைக்கு அது சரியாக வேண்டும் என்று சொன்னால் இது கொடுக்கலாம். ஆனா இப்ப என்னன்னா, அப்போதைக்கு அதை கொடுத்து சரியான பிறகு அவர்கள் அந்த மூலத்தை சரி பண்றதுக்கு வரணுமே, வரமாட்டாங்க. மக்கள் வரமாட்டாங்க. அதுதான் தட் இஸ் த ப்ராப்ளம். இப்போ நீங்க பாருங்க, ஒரு சீமக்கருவேல மரத்தை அடியோட வெட்டிடுறான், முடிஞ்சிச்சு. அந்த மரத்தை வெட்டியாச்சு. இது ஒரு காம்பினேஷன் கொடுத்து வெட்டிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஒரே ஒரு கடப்பாறையை வச்சு என்ன பண்ணணும், அந்த வேரை நோண்டி எடுக்கணும். அந்த வேரை நோண்டி எடுத்துட்டோம்னா தான் அது திருப்பி முளைக்காது. அப்ப நம்ம மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த மரத்தை வெட்டி முடிச்சிட்டா ரைட்டு, இந்த முள்ளு செடியெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்துக்கு வரவே நிறுத்திடுவாங்க. அடுத்து புதிய நோயை உற்பத்தி பண்ணுவதற்கான வேலையை நான் தொடங்குகிறேன் என்று சென்று விடுகிறார்கள். இப்போ இந்த மாதிரியான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள். மக்களுக்கு தகுந்தாற் போல் நம் மருத்துவத்தை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது என்றுதான் புரிகிறது. இது ஏன் இன்னைக்கு நான் பேச வந்தேன்னா, கேள்வி முழுவதுமே முழுக்க நோய்க்கான காம்பினேஷன் தான் வந்தது. அதோட ஒரு கேள்வி வந்தது, அரசாங்கத்திடமிருந்து எனக்கு பணம் வருவதற்கு என்ன மருந்து, அரசாங்கத்திடமிருந்து எதற்கு பணம் வர வேண்டும், அந்த மருந்து சாப்பிட்டா எதற்கு பணம் வர வேண்டும், முதியோர் பென்ஷன் வர வேண்டுமா அப்படின்னா அந்த மருந்து இருந்தா அது ரைட்டு. இதே ஒரு சமுதாய நலம் சார்ந்த ஒரு ப்ராஜெக்டை பண்றதுக்கான ஒரு ஸ்கீமுக்கு அவங்க அரசாங்கத்திடம் வந்து பணம் வருமா, அது வேற. நான் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எனக்கு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பொருள் மனிதனுக்கு சுவையை கொடுத்து நோயை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், அதற்கு அவர் அரசாங்கத்திடம் பணம் வாங்கி அந்த ப்ராஜெக்டை அவர் செய்யலாம், அதுக்கும் பணம் வரும். இந்த மருந்து எல்லாத்துக்கும் அந்த பணத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப எதுக்கு அந்த பணத்தை வந்துச்சோ அது முழுமையாக அது வந்து அவர்களை ஆரோக்கியமாக வாழ வைக்கிறதா, இல்ல அதே பணம் வந்து அவர்களுக்கு புதிய ஒரு நோயை உருவாக்குகிறதா என்றும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து பணம் வருதுன்னா அதுல வந்து ஒரு 50 வகையில பணம் இருக்கும். அதுல எது அவருடைய பேசிக் நெசசிட்டி, எது சமுதாய நலன், எது வந்து ஒரு சுகாதாரத்துக்கு சரி செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்கு. ஆனால் அதே சமயத்துல சமுதாயத்தையும் கெடுத்து தன்னை பணக்காரனாக்குவதற்கான ப்ராஜெக்டும் இருக்கு. அப்ப எதுக்கு வருது? அப்ப இப்படி எல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லாத்தையும் ஒரு அதாவது சிம்டமேட்டிக்காவே அப்படியே பார்க்கும் பொழுது இது வந்து இந்த மருத்துவத்தின் தன்மையையே மக்கள் கெடுத்து விடுகிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆக அவங்க பேசிக்கா அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், அதனாலதான் விஜயலட்சுமி அம்மா ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு தான் அவங்க கிளாஸுக்கு வராங்க. அப்ப அந்த இன்ட்ரோடக்ஷனை நல்லா முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இது அந்த ஈகோவில் இருக்கக்கூடிய அந்த தன்மையில் எல்லா தன்மையும் இருக்கும். இதில் எந்த தன்மை மேலோங்கி இருக்கிறதோ அந்த தன்மையை மாற்றுவதற்காகத்தான் இது. அந்த தன்மை மாறும் பொழுது இது மாறும். இப்போ இவங்க சொன்னதுல இருந்து நான் ஒரு புரிதலை நான் இங்கு வைக்க விரும்புகிறேன். விஜயலட்சுமி அம்மாவுக்கு இந்த புரிதலை கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். இப்பொழுது ஒரு நோயாளி இருக்கிறார், எந்த நோயாக வேணாலும், வாழ்க வளம், அது எந்த நோயாக வேணாலும் இருக்கட்டும், எந்த சிம்டமாக இருக்கட்டும். இப்ப அந்த நோயாளி இப்ப பெட்லயே படுத்திருக்காரு. அந்த நோயாளி நாம வந்து எண்ணங்களற்ற ஒரு நிலைக்கு அவரை கொண்டு வருவதற்கு, அதாவது அன்கான்சியஸ் இது கொடுக்கக்கூடாது, செடேட்டிவ் கொடுக்கக்கூடாது, தூக்க மாத்திரை கொடுக்கக்கூடாது. ஆனால் அவரை அப்படியே ஒரு எண்ணம் இல்லாமல் மனதை ஒரு எம்டியா இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவரை கொண்டு வருவதற்கான ஏதோ ஒரு முயற்சி, அதுக்கு
அதை செய்து அவரை ஒரு ஒரு 3 நிமிஷம் டெய்லி காலையில சாயந்தரம் ஒரு 3 நிமிஷம் அப்படி எம்டி மைண்ட் அப்படின்னு இருக்க சொன்னோம்னா அந்த 3 நிமிடத்தில் அந்த உடல் அந்த நோயை குணப்படுத்தி விடும் என்ற ஒரு நம்பிக்கை வருகிறது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த ஈகோ அப்படிங்கிறது எந்த இடத்துல போகும்? மைண்ட் எம்டி அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல ஈகோ, அந்த டோட்டலா ஈகோ இல்லாம போயிடுது. அப்ப அந்த இடத்துல முழுமையாக அவர் குணமாகி கொண்டிருக்கிறார். அப்ப ஒரு பெட்ல இருக்கிறவர் ஒரு 3 நிமிஷம் ஒரு எம்டி மைண்ட் கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒன்றை செய்தால் அவரை சீக்கிரமாக அந்த நோயிலிருந்து குணப்படுத்தி விடலாம் என்று எனக்கு ஒரு இது தோன்றுகிறது. அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த மருத்துவம் இருக்கிறதே தவிர இப்போ இந்த உரையை கூட இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது கூட இப்ப நான் இந்த உரையை கேட்பதற்கு முன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிடம் நான் அந்த ஒரு எண்ணங்களற்ற நிலையில் இருப்பதற்கான ஒரு இடத்தில் அமர்ந்து இருந்தேன். கிட்டத்தட்ட அந்த 1 மணி நேரம் 40 நிமிடத்தில் ஒரு 30 நிமிடம் மைண்ட்லெஸ் ஸ்டேட் எனக்கு கிடைச்சது. அதுக்கு பின்னாடி தான் நான் இந்த இதையே நான் பேசுறேன். ஆக அப்படி நம்ம எம்டி ஆகணும். எம்டி ஆகிறதுக்காகத்தான் இந்த மலர் மருத்துவம். மனதை எம்டி பண்றதுக்கு தான் இந்த மலர் மருத்துவம். அதனால சிம்டமேட்டிக்காவே நம்ம கேள்வி கேட்கறதோ, அந்த நோயை சொல்லியே கேள்வி கேட்கறதோ, இது எல்லாம் எங்களுக்கு இந்த நோயை சரி பண்றதுக்கு இத்தனை மருந்தை கொடுத்து சரி பண்ணுங்கள், நாங்கள் அடுத்த நோயை நாங்கள் உருவாக்கி விட்டு திரும்ப வந்து கொண்டு இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இதை நம்ம வியாபாரமாக மாற்றிக்கொள்ளலாம். அப்படிதான் ஆகிறதை தவிர அதனுடைய தன்மை மாறிவிடுகிறது. அதனால நம்ம அன்பர்களே இதை நன்றாக புரிந்து கேளுங்கள், புரிந்து அதை இந்த ஒரு மருத்துவத்தை ஒரு ஆன்மீகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக இருக்கிறது. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ அந்த மைண்ட்லெஸ் ஸ்டேட் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னா, இப்போ எனக்கு அப்படி தோணுது, ஒரு நிமிஷம் வந்து என்னோட ஆன்மா செயல்படணும் அப்படின்ற, அதாவது எனக்கு தெரியாத என்னோட ஆன்மா மட்டுமே இப்ப செயல்படணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ண மருந்து தான் ஏன் வருது. ராக்ரோஸும் ஒயிட் செஸ்னட்டும் அப்படிங்கிற மருந்து போடும்போது ஒரு கொஞ்சம் நொடிகள், ஒரு சில நொடிகள் வந்து நம்மளோட மனசு நின்னு போய் அந்த ஆன்மா செயல்பட ஆரம்பிக்கும். சோ நம்மளுக்கு டிசிஷன் வந்து கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி அந்த இடத்துல மைண்ட்லெஸ் ஸ்டேட்ல வரும்போது நோ டிசிஷன், எந்த டிசிஷனுமே நம்ம எடுக்க மாட்டோம். இல்ல சார், டிசிஷன் எடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும்போது அந்த மனமற்ற நிலைக்கு ஒரு நிமிஷம் போய் அங்க டிசிஷனுக்கு உண்டான அந்த மலர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த மலர் அது கொடுக்கும்போது அந்த அதாவது அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு உரிய மனம் மட்டும் வேலை செய்யற மாதிரியும் அதுக்கு டிஸ்டர்பா இருக்கக்கூடிய மற்ற மனநிலைகளை ஆஃப் பண்றதுக்கு தான் அந்த மருந்து. ஆமா சார், ஆமா சார். எம்டினஸ் அப்படிங்கிறது அந்த டிசிஷனே எடுக்க முடியாது. அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அறிவு அந்த உயிராற்றலை வைத்து எல்லா நோயையும் குணப்படுத்தக்கூடிய, முழுமையாக குணப்படுத்தக்கூடிய வேலையை செய்யும். அனுபவம் சொல்லுங்கம்மா. அதாங்க சார், இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்னது வந்து எனக்கு நல்ல ஒரு, அதாவது எப்படி நான் அதை கன்வே பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். அதாவது நீங்க எல்லாரும் கேக்குறாங்க எத்தனை மாசம் சாப்பிடணும் இந்த மலர் மருத்துவத்தை வந்து, எத்தனை நாளும் வந்து சாப்பிடணும் அப்படின்னு. நானும் வாரம் சொல்றேன். இது வந்து அதாவது இது வந்து சாதாரண ஒரு மருந்து கிடையாது. எத்தனை நாள் சாப்பிடணும் அப்படின்னு கேக்குற மருந்தே இது கிடையாது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு 3 மாசம் நம்ம எடுக்கும் போது அந்த மேல இருக்கிற அந்த மரத்தை மட்டும்தான் நம்மளால வெட்ட முடியும். ஆனா ஆழ்ந்து போயிருக்கு பாத்தீங்களா, பல வேர்கள், பல வருடங்கள், பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் நம்ம வந்து நிறைய தேவையற்ற விஷயத்தை நம்ம வளர்த்து வச்சிருக்கோம். சோ அது எல்லாமே நம்ம வேரோட புடுங்கணும் அப்படின்னா ஒரு சில வருடங்கள் கூட நம்மளுக்கு மலர் மருந்துகள் தேவைதான். ஆனா ஒரு சிலருக்கு வந்து நடுவுலயே அந்த ஞானத்தன்மை கிடைச்சு அவங்களுக்கு எதுவுமே தேவையற்ற நிலைக்கு போனவங்கள கூட எனக்கு 2-3 பேர் எனக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் டக்குன்னு குணமாகறவங்க இருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் நீங்க சொல்லாதீங்க. அதாவது இது எவ்வளவு நாள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மருத்துவர் பதில் சொல்ல முடியாது. அது மருந்தை எடுப்பவர் தான் அந்த காலத்தை நிர்ணயம் செய்ய முடியும். எப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க மருந்து கொடுத்துட்டீங்க, அந்த நோய் வருவதற்குரிய வேலைகளை
அவர் செய்யாமல் இருந்து கொண்டிருந்தால் காலத்தை அவர் குறைத்துக் கொள்ளலாம். ஆமாங்க நான் வந்து ஒரு பக்கம் இங்கிட்டு இந்த மருந்தை சாப்பிட்டுக்குவேன், ஒரு பக்கம் நான் கெடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்ப நீ காலத்தை நீயே நீடித்துக் கொள்ளுகிறாய். காலத்தை ம். நீதான் குறைத்துக் கொள்ள முடியுமே தவிர அது உன் கையில் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? நீ செய்யக்கூடாததை செய்யாமல் நிறுத்தினால் உனக்கு காலம் குறையும். செய்யக்கூடாததை செய்து கொண்டே இந்த மருத்துவத்தையும் எடுத்துக்கொண்டிருந்தால் காலம் கூடும். அப்ப காலத்தை நாங்கள் நிர்ணயம் செய்ய முடியாது, நீதான் நிர்ணயம் செய்ய முடியும். ஆமாங்க சரியாம்மா? கரெக்ட். அதே அதனால மாதிரிதான் நான் இப்போ சொல்ல முடியாது, நீங்க இன்னொன்னு சொல்ல முடியாது. ஆ, ஆ. இப்போ ஒரு ஒரு மலரை பத்தி ஒரு விஷயம் சொல்றேங்கய்யா. இப்போ செரி பிளம்னு ஒரு மலர் ம், இருக்கு. ம், இப்ப வந்து ம், அது எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா வந்து எதுக்கு எடுத்தாலும் அழுகிற குழந்தைங்களுக்கு வந்து, அதாவது உதாரணமா ம், சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தையில நம்ம பல தகவல்கள் வந்து என்ன வருதுன்னா, செரிப்ளம் அப்படின்னாலே ம், வந்து தற்கொலை எண்ணத்துக்கு அப்படின்னு அந்த மாதிரி நான் அதுவும் இருக்குதான். பட் அதை விட பல ம், ஆயிரம் ம், மடங்கு வசத்தியான பலன்களும் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா ம், வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா வந்து ஒரு குழந்தை எதுக்கு எடுத்தாலும் அழுகுது, அதுவும் உச்சஸ்தாயில அழுகுது அப்படிங்கும் போது இந்த மலரை நாங்க ரெக்கமெண்ட் ம். பண்ணுவோம். அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. அப்போ அவங்களுக்கு ம், வந்து இதுவும் ஒரு கேஸ் ஹிஸ்டரி தான். அந்த பொண்ணு ம், வந்து எதுக்கு எடுத்தாலும் அழுகுமா சார். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து அந்த குழந்தை அழுதுட்டே இருந்திருக்கு. ஒரு 10 வயசு பெண் அந்த ம், பொண்ணு. ம். அப்ப வந்து ரைட்டு. அவரு வந்து குடுத்திருக்கிற மருந்து பாத்தீங்கன்னா, செரிப்ளம் மட்டும் தான் குடுத்து அனுப்பியிருக்காரு. ஒரு வாரத்திலேயே ம். அந்த பொண்ணு நல்லா ஆயிடுச்சு. எதுக்குமே அழுகவும் இல்ல. எல்லாமே நல்லா இருக்குன்னு அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. ஆ, சரி கன்டின்யூ அதுதான். பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் ம், குடுத்திருக்காருங்கய்யா. 3வது ம், மாசம் பாத்தீங்கன்னா, அந்த அந்த பெண் வந்து நல்ல படிப்பு வந்து நல்ல அற்புதமான ஒரு படிப்பு எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது பாட்டு கத்துக்கணும்னு ம். விரும்புது அப்படிங்கிற மாரி அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி அந்த பொண்ணு கேட்டிருக்கு. எனக்கு பாட்டு ஆ, கத்துக்கணும்னு ஆசையா ஆ, இருக்கு அப்படின்னு. ஆ. அப்ப பாருங்க, அவங்க அம்மா வந்து அந்த போய் கேட்டிருக்காங்க. அழுகிறத இது வந்து அந்த அழுகிறத நிறுத்தணும்னே நம்ம மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, சரி அது சரியாயிடுச்சு அப்படின்னு முடிச்சிடுறாங்க. அதுதான் தப்பு. அப்ப இவங்க அந்த சிம்டமுக்கு மட்டும் அதாங்கய்யா இது பாக்குறது, அது அந்த என்ன ரூட் நடந்திருக்குன்னா, இருக்கணும். ம், சொல்லுங்கம்மா. அப்போ அந்த ஆசை வந்திருக்குன்ன உடனே டக்குன்னு வந்து அவர சேர்த்து விடுங்க. அந்த பொண்ணு என்ன கேட்கிறாளோ அத பண்ணுங்கன்னு அப்புறம் ம், பார்த்தீங்கன்னா +2 முடிச்ச கையோட ஃபாரின்ல ம், வந்து ஒரு சின்ன இந்த அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த பெண்ணுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அப்பயே ₹2,00,000 சம்பளம் குடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு. அதாவது ஒரு மருந்து ம், நம்மளுக்கு கரெக்ட்டா செட் ஆயிடுச்சுன்னா, அத வந்து நம்ம பாசிட்டிவ் ம், தன்மைக்கு கொண்டு போகணும்னா, கண்டிப்பா 1 வருஷம் ஒரு 1 1/2 வருஷம் எடுத்துட்டீங்கன்னா, அதோட ம். முழு பலனையும் நாம பார்க்கலாம். அப்படிதான் ஒவ்வொரு அதுதான். மருந்தும் அதான் செரி பிளம் அப்படிங்கிறதே வந்து அந்த அழுகையிலிருந்து ம். உச்சஸ்தாயில தானே அது அழுகுது. அப்ப அந்த உச்சஸ்தாயில பாடுறதுக்கு உண்டான அந்த பாசிட்டிவ் தன்மைய வந்து அந்த மலர் குடுக்குது. இப்படிதான் நம்ம மலர அதான். போகணும். என்ன அதாம்மா நீங்க, அப்படின்னா நம்ம அதாவது நமது நமது எண்ணங்கள் வந்து, நமது மனநிலை வந்து அதாவது இதற்கு எதற்கெல்லாம் தடையாக இருக்கக்கூடிய மன உணர்வுகள், அதை எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அந்த நேர்மறையான ஆரோக்கியமான மன உணர்வுகள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதான் இந்த மருத்துவத்தின் நோக்கம். ஆனால் நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அலோபதியில சொல்லி இருக்கக்கூடிய மெடிக்கல் வியாதியினுடைய பேரெல்லாம் எடுத்துக்கிட்டு, இந்த நோய்க்கு என்ன செய்ய, அந்த நோய்க்கு என்ன செய்ய, இந்த நோய்க்கு என்ன செய்ய, எல்லா நோய்க்கும் நீங்க மனதாலதான் கெடுத்திருக்கு அப்படிங்கறத புரிந்து கொள்ளாமல், இப்போதைக்கு எனக்கு இதை சரி பண்ணுங்கிற ஒரு மனநிலை தான் சமுதாயம் இருக்கிறது. அந்த சமுதாயம் அப்படி இருக்கட்டும், நமது அன்பர்களாவது அப்படி இருக்க வேண்டாம் அப்படிங்கறதா என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க. நன்றி, நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிங்கப்பா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கப்பா. அதாவது நீங்க ஏற்கனவே சொன்னதுதான் ஞாபகம் வருது. துன்பத்தை போக்கிக் கொண்டே துன்பம் கொடுக்க கூடாது. துன்பத்தை எப்படி போக்கணும், மேலும் நாம் துன்பம் சேர்க்காம இருக்கணும். நம்ம வெறும் இந்த மலர் மருந்தை எடுத்துக்கிட்டு துன்பம் சேர்க்கக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு புரிதல் இருந்ததுங்கப்பா. நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லயும் அது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிங்கப்பா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. நம்ம நிறைவு பண்ணி நிறைவு பண்ணிக்கலாம்மா. நல்லதுமா, நல்லது. மீண்டும் ஒரு முறை விஜயலட்சுமி அம்மாவுக்கு
நம்ம சார்பில் எல்லார் சார்பிலையும் நன்றி சொல்லிக்கிறோமா. தமிழ் ஆனந்த யோகா சார்பிலையும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாரம் வாரம் எங்களுக்காக ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு மலர்களுடைய மருத்துவத்தை பத்தியும். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.